Get ready and learn easy. Welcome to Max channel. Don't forget to like and subscribe. Exercise 2.1 6th questionல first one என்ன கேட்டிருக்காங்கன்னா use Euclid division algorithm. Euclid division algorithm வச்சு find HF highest common factor of இந்த ரெண்டு நம்பருக்கும் highest common factor கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ இங்கே வந்து எது பெரிய நம்பர்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். 412 தான் பெரிய நம்பர், அதை தான் நம்ம ஏன்னு எடுக்கணும். அண்டு பிக்கு வந்து 340ன்னு எடுக்கணும். இப்போ சொல்யூஷனில் பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா. யூக்ளிட் டிவிஷன் லெமானா ஏ இஸ் ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர் அண்ட் ஆருக்கு கண்டிஷன் வந்து லெஸ் தென் பி மாடுலஸ் ஆஃப் பியாக இருக்கலாம், இல்லை லெஸ் தென் ஜீரோவிலேருந்து ஜீரோவாக இருக்கலாம், ஜீரோவிலேருந்து பிக்குள்ளே எந்த வேல்யூ வேணாலும் இருக்கலாம். ஹியர் இங்கே வந்து நமக்கு ஏ என்ன அப்படின்னா 412 அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் அண்ட் பின்னு வந்து பார்த்தோம்னா 340. இப்போ ஏக்கும் பிக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம்ன்றது ரிமைண்டர் 0 ஆகிற வரைக்கும் ரிப்பீட் ஆகிட்டே வரணும். ரிமைண்டர் 0 ஆகும்போது இந்த ஈக்குவேஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர்ன்ற ஈக்குவேஷனில் ரிமைண்டர் 0 ஆகும்போது பிக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் இந்த ரெண்டு நம்பருடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணோம்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏக்கு என்னென்னா 412 is equal to B. Bன்றது 340. இப்போ Q கோஷன்ட் என்னன்னு தெரியாது, ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ கோஷன்ட்னும் போது 340 கூட நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம், அது ரெண்டுத்தி கூட இந்த நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு 412 கிடைக்கணும். 340 இன்ட்டு நம்ம 2 போட்டோம்னா 600 போயிடுது. 412 விட அதிகமாக போயிடுது, அப்போ 1 டைம்ஸ் தான் போட முடியும். ஸோ 340 இன்ட்டு 1 340 தான் கிடைக்கும். அப்போ இங்கே எந்த நம்பர் போடலாம்? இப்போ 412 நமக்கு வேணும். ஸோ 412 340 into 1 வந்து 340 தான். இப்போ மைனஸ் பண்ணால் 2 minus 0 is 2, 11ல் 4 போச்சுன்னா 7, இங்கே 3 இருக்குது, ஸோ 72, இங்கே 72. இப்போ பாருங்கள் 340 into 1 வந்து 340 ஆகும். அந்த 340 கூட 72 நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 412 கிடைக்கும். இப்போ இங்கே வந்து கண்டிஷன் என்னென்னா ரிமைண்டர் என்ன 72, இந்த 72 is not is equal to 0. அதனால் அப்ளையிங் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம். யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதத்தை நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதத்துனா என்னென்னா இங்கே பி இருக்க பியை வந்து ஏவாகவும் அண்டு ஆரை வந்து பியாவும் எடுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து பி இருக்க இடத்துல 340 இருக்குங்களா, இந்த பி இருக்க இடத்துல ஆறு இருக்க இடத்துல 72 இருக்குது. இந்த பியை வந்து நம்ம ஏவாக கன்சிடர் பண்ணோம், இந்த ஆரை வந்து இந்த பியை வந்து ஏவாக கன்சிடர் பண்ணோம், இந்த ஆரை வந்து நம்ம வந்து பியை கன்சிடர் பண்ணோம். பி இஸ் ஈக்குவல் டு ஏ, ஆர் இஸ் ஈக்குவல் டு பி. ஒன்றும் இல்லை, சிம்பிள். இப்போ இங்கே 340 இங்கே ரிமைண்டர் 0 ஆகலாம், நெக்ஸ்ட் இந்த 340 இருக்குங்களா, இந்த 340 எடுத்து போட்டுக்கணும். இஸ் ஈக்குவல் டு இந்த 72 டேரெக்டாக போடணும். இந்த 340 அந்த 72 ஈக்குவல் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக ஒரு கோஷன்ட், புதுசாக ஒரு ரிமைண்டர் ஃபைண்ட் பண்ணணும். 72 கூட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணணும், ப்ளஸ் ஒரு நம்பர் ஆட் பண்ணால் 340 கிடைக்கும். 72 எத்தனை டைம்ஸ் போட்டால் 340 நியர்பையில் வருதுன்னு பார்க்கணும். ஸோ 72 into 4 டைம்ஸ் போட்டு பார்க்கலாம். 72 into 4 என்ன ஆகுது? 4 2s are 8, 4 7s are 28, 288 நியர்பை 340 வந்துருச்சு. ஸோ 4 டைம்ஸ் இங்கே போகிறோம், அப்போ 288 வந்துருச்சு. அது கூட எதை ஆட் பண்ணால் 340 கிடைக்கும். 340லேருந்து இந்த 288 மைனஸ் பண்ணுங்கள். 10 minus 8 is 2. நெக்ஸ்ட்டு இங்கே 3 ஆகிடும், 13. 13ல் 8 போச்சுன்னா 5, ஸோ 52. இங்கே 52 நம்ம ஆட் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தோம்னா எகெயின் ரிமைண்டர், இந்த ரிமைண்டர் வந்து 52 வந்து இன்னும் 0 ஆகலை. 0 ஆகலைன்னா மறுபடியும் என்ன பண்ணணும்னா அப்ளையிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதத்தில் இங்கே வந்து 72 இருக்குது, இங்கே 52 இருக்குது. இப்போ இந்த 72 52 என்ன பண்ணணும்னா 72 is equal to இந்த 52 போட்டுடணும். இப்போ 52 இன்ட்டு ஒரு கோஷன்ட், இந்த இடத்துல ஒரு ரிமைண்டர், இங்கே ஒரு கோஷன்ட், இங்கே ஒரு ரிமைண்டர். இப்போ 52 கூட ஒரு நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஒரு நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு 72 வரணும். 52 நம்ம 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம்னா என்ன ஆகுனா 104 ஆகிடுது. 72 கூட அதிகமாகிடுது. ஸோ 52 ஒன் டைம்ஸ் தான் நம்ம இங்கே போட முடியும். 52 into 1 is 52. 52 கூட நம்ம வந்து 20 ஆட் பண்ணோம்னா நமக்கு 72 கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா இங்கே ரிமைண்டர் பார்க்கணும். இந்த ரிமைண்டர் எகெயின் வந்து 0 ஆகலை, அதாவது 20 is not is equal to 0. எகெயின் நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்ளையிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். இந்த ரிமைண்டர் 0 ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதத்தை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இங்கே வந்து இதை தான் நம்ம ஏவாக எடுக்கணும், இதை பியாக எடுக்கணும். எகெயின் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரைட் ஹேண்ட் சைடில் 52 20 இருக்குது. இப்போ 52 is equal to 20ன்னு போட்டுட்டு 20 கூட ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணணும். இது ஒரு கோஷன்ட் அண்ட் இங்கே ஒரு ரிமைண்டர். 20 கூட ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஒரு நம்பர் கூட ஆட் பண்ணணும். ஸோ
ஸோ 20 இன்ட்டு 2 போட்டால் 40 வந்தது. 20 இன்ட்டு 3 டைம்ஸ்னால் 60, 52 அதிகமாகிடுது. 20 இன்ட்டு 2 போட்டோன்னா 22 சார் 40, 40 கூட 12 ஆட் பண்ணால் நமக்கு வந்து 52 கிடைக்கும். இங்கே நம்மளுக்கு ரிமைண்டர் என்னென்னா இஸ் ஈக்குவல் டு 12, 12 இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு 0, ரிமைண்டர் 0 ஆகலை. எகெயின் என்ன பண்ணுறோம், அப்ளையிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். இப்போ இதுதான் ஏ, இதுதான் பி. இப்போ இந்த 20 ஈக்குவல் டு 12 போடணும். 20 இஸ் ஈக்குவல் டு 12, இந்த 12 கூட ஒரு கோஷன்ட் ப்ளஸ் ஒரு ரிமைண்டர் புதுசாக 12 கூட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணிவிட்டு கூட ஒரு நம்பரை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது நமக்கு 20 கிடைக்கணும். 12 வந்து 2 டைம்ஸ் நம்ம போட்டனால என்ன ஆகும், 24 ஆகிடுது. 20 விட அதிகமாகிடுச்சு. அப்போனா நம்ம 12 1s ஆர் 1 தான் போட முடியும். இப்போது 12 கூட நம்ம 8 ஆட் பண்ணும்போது 12 + 8 20 கிடைக்குது. இங்கே என்னென்னா ரிமைண்டர் 8, இந்த 8 இன்னும் 0 ஆகலை. எகெயின் என்ன பண்ணுறோன்னா சிமிலர்லி அப்ளையிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். இப்போ இதுதான் ஏ, இதுதான் பி. எகெயின் என்ன பண்ணுறோன்னா 12 இஸ் ஈக்குவல் டு 8, இது கூட ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணணும் ப்ளஸ் ஒரு நம்பர் ஆட் பண்ணணும். இது ஒரு கோஷன்ட், இது ஒரு ரிமைண்டர். இப்போ 8 வந்து 2 டைம்ஸ் நம்ம போகிறோன்னா 16 அதிகமாகிடுது. அப்போ 8 1s ஆர் 8 தான் போட முடியும். 8 கூட நம்ம 4 ஆட் பண்ணோன்னா 12 கிடைக்குது. 8 1s ஆர் 8, 8 கூட 4 ஆட் பண்ணும்போது நமக்கு 12. இங்கே என்ன ரிமைண்டர்னா 4 ரிமைண்டர். 4 வந்து நாட் இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், அப்ளை யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். இப்போ இங்கே இது வந்து ஏ, இது வந்து பி. 8 இஸ் ஈக்குவல் டு 4ன்னு போடணும். 8 இஸ் ஈக்குவல் டு 4 மல்டிப்ளை பை நம்பர், இன்னொரு நம்பர், ஒரு கோஷன்ட், ஒரு ரிமைண்டர். 4 கூட நம்ம எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 8 கிடைக்கும், 2 மல்டிப்ளை பண்ணாலே 8 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 4 2s ஆர் 8 ஆகிடுச்சு. ஸோ அப்போ இங்கே ரிமைண்டர் 0 தான். இப்போ இங்கே வந்து ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போது ஹியர் இங்கே என்ன டிவிசர்னு பார்க்கணும். இதுதான் டிவிசர். இங்கே எல்லாமே இதெல்லாம் டிவிசர். எப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் 0 ஆகுது, 0 ஆகிட்டு ஒரு டிவிசர் நம்ம பாயிண்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல அந்த டிவிசர் தான் இந்த 2 நம்பருக்கு HCF. இங்கே ரிமைண்டர் 0 ஆகிடுச்சு. ஹியர் டிவிசர், எந்த டிவிசர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, டிவிசர் வந்து 4ன்னு கிடைச்சிருக்கு. டிவிசர் இஸ் ஈக்குவல் டு 4. ஹென்ஸ் இப்போ HCF ஆஃப் 340 and 412 ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். 340 and 412 is 4. Exercise 2.1, 6th செகண்ட் கொஷின். யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதத்தை யூஸ் பண்ணி இந்த 2 நம்பருக்கும் HCF ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. இதில் எது கிரேட்டஸ்ட் நம்பரோ அதை நம்ம ஏன்னு எடுத்துப்போம். 867 ஏன்னு கன்சிடர் பண்ணுறோம் அண்ட் 255 பின்னு கன்சிடர் பண்ணுறோம். யூக்ளிட் டிவிஷன் லெமா A is equal to BQ plus R அப்படின்றது அந்த தியரம். ஸோ ஏக்கு வந்து 867 போட்டுட்டோம். B இருக்க இடத்துல 255 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ 255 கூட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு நம்பர் நம்ம ரிமைண்டர் ஆட் பண்ணும்போது நமக்கு 867 வரணும். ஸோ 255 இன்ட்டு நம்ம 2ன்னு பார்க்கும்போது 600 தான் வருது. ஸோ 3 டைம்ஸ் நம்ம பார்த்தா 3 5s are 15, balance 1. So 3 5s are 15 plus 1 is 16, remaining 1. 3 2s are 6 plus 1 is 7. So 765 வந்துடுச்சு. இப்போ இது 765 ஆகிடுச்சு. இது கூட நம்ம ஏதாவது ஒரு நம்பர் ஆட் பண்ணும்போது 867 வரணும். ஸோ 867லேருந்து இந்த 765 மைனஸ் பண்ணலாம். 7 minus 5 is 2, 6 minus 6 0, 8 minus 7 is 102. ஸோ 102. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இந்த 102 ஆட் பண்ணும்போது நமக்கு 867 வந்துடுச்சு. இங்கே வந்து இது ரிமைண்டர், இது டிவிசர். இந்த ரிமைண்டர் வந்து 0 ஆகலை. ரிமைண்டர் வந்து என்னென்னா 102 is not is equal to 0. ஹென்ஸ் என்ன பண்ணுறோன்னா அப்ளையிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம்னா ஏ இருக்க இடத்துல இந்த பியும் பி இருக்க இடத்துல இந்த ஆரம் போடணும். அதாவது இந்த 255 is equal to 102 ஃபஸ்ட்டு எழுதணும். 255. இப்போ இதுதான் இந்த ஏக்கு பதிலாக இதை கொடுத்துருக்கோம் டிவிசரை. நெக்ஸ்ட்டு இந்த பிக்கு பதிலாக இந்த ரிமைண்டரை எடுத்துக்கணும். ஸோ 102. இது கூட ஒரு கோஷன்ட், ஒரு ரிமைண்டர். இந்த கோஷன்ட்டை மல்டிப்ளை பண்ணி இந்த ரிமைண்டர் ஆட் பண்ணும்போது நம்ம 255 வரணும். ஸோ 102 கூட நம்ம 2 மல்டிப்ளை பண்ணோன்னா 204 கிடைக்கும். ஓகேங்களா? 102 இன்ட்டு 2 போடும்போது 2 2s are 4. ஸோ 204 வந்துடுச்சு. நியர்பை வந்ததுனால ஸோ 2 டைம்ஸ் போடுறோம். நெக்ஸ்ட்டு இந்த 204 கூட எதை நம்ம ஆட் பண்ணால் நமக்கு 255 வருதுன்னு பார்க்கணும். ஸோ 255 எடுத்துப்போம். இந்த 204 போட்டு மைனஸ் பண்ணோன்னா 5 minus 4 is 1. இங்கே வந்து 551. இப்போ 102 இன்ட்டு 2 போட்டோன்னா 204. இந்த 204 கூட நம்ம 51 ஆட் பண்ணும்போது 552 55 வந்துடுச்சு. இங்கே நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன, இங்கே நீங்கள் எழுதணும் ரிமைண்டர் அப்படின்னு போட்டு ஈக்குவல் டு போட்டு 51. ஸோ ரிமைண்டர் வந்து 51. இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. அதனால் ஹென்ஸ் அப்ளையிங். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம், ரிமைண்டர் 0 ஆகாதனால யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதத்தை அப்ளை பண்ணுறோம். ரீஅப்ளை பண்ணும்போது இதுதான் நமக்கு ஏ, இதுதான் நமக்கு பி. அப்போது 102 is equal to 51.
இன்டூ கோஷன்ட் இன்னொரு ரிமைண்டர், புதுசாக ஒரு கோஷன்ட் புதுசாக ஒரு ரிமைண்டர். 51 கூட நம்ம எதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 102 வரும்னு பார்க்கணும். 51 கூட நம்ம 2 மல்டிப்ளை பண்ணாலே 102 வந்துடும். ஸோ 51 × 2 போட்டு பாருங்கள். 2 1s are 2, 5 2s are 10, 102 வந்துருச்சு. 102 வந்துருச்சுன்னா இங்கே 0 போடணும். 102 நமக்கு தேவை, 102 வந்துருச்சு. அப்போ இங்கே ரிமைண்டர் 0 ஆயிடுச்சு. ஹியர் ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ அல்காரிதம் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ இங்கே என்ன டிவிசர் பார்க்கணும். ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 0. ஹியர் இங்கே டிவிசர் என்னன்னு பார்க்கணும். டிவிசர் வந்து இஸ் ஈக்குவல் டு 51. ஹென்ஸ் அதனால் ரிமைண்டர் 0 ஆகிடுச்சு. டிவிசர் 50 டிவிசர் பார்க்குறோம். டிவிசர் 51. ஹென்ஸ் ஹெச்சிஎஃப் ஆஃப். அப்போ அதனால் ஹெச்சிஎஃப் ரிமைண்டர் 0 ஆன உடனே ஹெச்சிஎஃப் வந்து டிவிசர் தான் ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் ஆஃப் நமக்கு கொடுத்துருக்க நம்பர்ஸ் என்னென்னா 867 255. இது ரெண்டுத்துக்கான ஹெச்சிஎஃப் வந்து என்னென்னா இந்த 51 தான் டிவிசர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய டவுட்ஸ், கொஷின்ஸ், கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.